அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில என்னதான் நடக்குது? பதட்டங்கள் புது உச்சத்தை தொட்டிருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன இருக்கு? வாங்க, ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸோட ஒரு ஆழமான பகுப்பாய்வை வச்சு இந்த சிக்கலான புதிரை இன்னைக்கு அவிழ்க்கலாம். ரொம்ப நேரடியான வார்த்தைகள் இல்லையா? ஒரு பெரிய கடற்படை ஈரானை நோக்கி போகுது, நேரம் முடிஞ்சுகிட்டு இருக்கு. இது ஏதோ சாதாரண அரசியல் பேச்சில்ல, இது ஒரு அப்பட்டமான மிலிட்டரி வார்னிங். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, முதல்ல ஏன் போர் தவிர்க்கவே முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்குன்னு தற்போதைய மிலிட்டரி நிலவரத்தை வச்சு பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் பாருங்களேன். இது வெறும் மிரட்டல் மாதிரி தெரியல, இது ஒரு நிச்சயமான ராணுவ நகர்வு. அமெரிக்க படைகள் மட்டும் இல்ல, முக்கியமான ஐரோப்பிய நாடுகளோட விமானங்களும் அந்த பகுதியில குவிக்கப்படுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ரொம்பவே அச்சுறுத்தலான ஒரு மிலிட்டரி மூவ்மெண்ட். ஈரானோட நாட்கள் எண்ணப்படுது. இந்த வார்த்தைகள் வாஷிங்டன்ல இருந்து வரல, இது ஒரு முக்கியமான ஐரோப்பிய தலைவர்கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்போ இது அமெரிக்கா மட்டும் எடுக்கிற முடிவில்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பரந்த சர்வதேச அழுத்தம் இருக்கிறது தெளிவா தெரியுது. ஆனா உண்மையிலேயே இவங்களோட நோக்கம் ஒரு புது டீல் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி இன்னும் ஆழமான ஒரு நீண்ட கால திட்டம் ஏதாவது இருக்கா? இந்த பகுப்பாய்வின்படி உண்மையான இலக்கு பேச்சுவார்த்தையே இல்ல, அது ஆட்சி மாற்றம். முதல்ல இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். இது சிம்பிளா ஒரு அரசாங்கத்தை முழுமையா தூக்கி எறிகிறது. இது நேத்து இன்னைக்கு ஆரம்பிச்ச பிளான் இல்ல. இந்த அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, இது கிட்டத்தட்ட 30 வருஷமா இஸ்ரேலால முன்னெடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வாதிடுது. இது தற்செயலா நடக்கிற ஒரு மோதல் இல்ல, இது ஒரு திட்டமிட்ட இலக்கோட உச்சகட்டம். இந்த டைம்லைனை பாருங்க. 2015 அணு ஒப்பந்தம் நடக்குது. அப்புறம் ட்ரம்ப் அதுலேருந்து விலகுறாரு. பேச்சுவார்த்தைக்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் குண்டு போடுது. இது எல்லாமே தற்செயலா நடந்ததா, இல்ல ஒவ்வொரு முறையும் அமைதிக்கு ஒரு வாய்ப்பு வரும்போதெல்லாம் அதை திட்டமிட்டு கெடுக்கிறாங்களா? அப்போ இவங்க பயன்படுத்துற அந்த ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜி என்ன? இந்த ஆய்வு அது வெறும் மிலிட்டரி மிரட்டரோட நிக்கலன்னு தெளிவா சொல்லுது. கலப்பின போர் அப்படின்னா என்னன்னா, ஒரு போரை மிலிட்டரி மூலமா மட்டும் நடத்தாம பொருளாதாரம், இன்ஃபர்மேஷன், சமூகம்னு எல்லா பக்கத்திலிருந்தும் ஒரே நேரத்துல தாக்குறது. இது ஒரு நாட்டை உள்ளிருந்தே பலவீனப்படுத்துற ஒரு மாடர்ன் கால ஸ்ட்ராட்டஜி. சைபர் தாக்குதல்கள், தெருவில போராட்டங்களை தூண்டிவிடுறது, பொருளாதாரத்தையே முடக்கிறது, கடைசியா படுகொலைகள் மற்றும் குண்டுவீச்சுகள். இதெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் இல்ல, ஒரே இலக்க நோக்கிய ஒரு 4 முனை தாக்குதல். இந்த ஆய்வு அந்த படிகள்ல ஒன்னான பொருளாதாரத்தை நசுக்கிறது மேல கொஞ்சம் கவனம் செலுத்துது. மேலும் இந்த உத்திக்கு ஒரு நேரடி ஒப்புதல் வாக்குமூலமே இருக்குன்னு அது சொல்லுது. சரி, இந்த பொருளாதார சரிவு அடிக்கடி சொல்ற மாதிரி அவங்களோட தப்பான நிர்வாகத்தால வரல, வேணுனே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான சாட்சியத்தை சுட்டிக்காட்டுது. இதோ இந்த ஆதாரத்தை பாருங்க. இது அமெரிக்க நிதித்துறை செயலாளரோட சொந்த வார்த்தைகள். அவங்களோட பொருளாதாரம் சரிஞ்சது, அதனாலதான் மக்கள் தெருவுக்கு வந்தாங்க. இதுதான் பொருளாதார அரசு தந்திரம். இது ஒரு நேரடி ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி இல்லையா? ஒரு பக்கம் ஊழலால தான் பொருளாதாரம் சரிஞ்சதுன்னு அதிகாரப்பூர்வ கதை சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் போராட்டத்தை உருவாக்கவே இந்த சரிவு வேணும்னே வடிவமைக்கப்பட்டதுன்னு ஒரு ஒப்புதல். 2 கதைகளும் ஒரே நிகழ்வை பத்தி தான் பேசுது, ஆனா முற்றிலும் வேற வேற காரணங்களை சொல்லுது. கடைசியா இந்த பிரச்சனை ஈரானோட மட்டும் நிக்காதுன்னு இந்த ஆய்வு எச்சரிக்குது. இது ஏன் ஒட்டுமொத்த உலகத்துக்கே ரொம்ப ஆபத்தானதுன்னு விளக்குது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஈரான் ஒன்னும் வெனிசுவேலா கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப பதற்றமான ஒரு பகுதியில அவங்க கிட்ட கணிசமான ராணுவ பலம் இருக்கு. அவங்களோட பதிலடி கொடுக்கற திறனை குறைச்சு மதிப்பிடுறது ரொம்ப பெரிய விளைவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த ஆய்வின்படி அப்படி ஒரு தாக்குதல் நடந்தா அதோட விளைவுகள் அந்த பகுதியோட மட்டும் நிக்காது. இது ஒரு புது நியூக்ளியர் வெப்பன் ரேஸ கூட ஆரம்பிச்சு வைக்கலாம். இன்னும் சொல்லப்போனா பேரழிவை ஏற்படுத்துற ஒரு உலகளாவிய போருக்கு இது வழிவகுக்கலாம். அப்போ நாம ஒரு போரோட விளிம்புல நிக்கிறோமா, இல்ல ராஜதந்திரத்துக்கு இன்னும் இடம் இருக்கா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் மத்திய கிழக்கோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தோட ஸ்திரத்தன்மையும் தீர்மானிக்கலாம். இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா, இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.